அவரே விருப்பப்பட்டு கொடுத்த இந்த பொறுப்பை மறுபடியும் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. இந்தா நீயே வச்சுக்க. தேனு தேனு தேனு, என்ன தேனு இது? ஏன் இவ்வளவு கோவமா வர? என்னாச்சுமா உனக்கு? சொல்லு. தேனு என்ன பண்ற? தேனு என்னாச்சு? ஏன் கதவை சாத்துற? தேனு இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வந்தா அம்மா என்ன நினைப்பாங்க? தேனு என்ன தேனு? அவங்க நினைக்கிறது இருக்கட்டும், என்ன பத்தி நீங்க யோசிச்சீங்களா? லக்ஷ்மியே மனசு வந்து சாவி குத்து உங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது உடனே உங்க அம்மா கிட்ட என்ன காட்டி, ஏன் பொண்டாட்டி தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவகிட்ட சாவி கொத்த கொடுங்க, அவ பொறுப்பா நடந்துக்குவான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சரி அடிச்சு தொலை. கொஞ்சம் கூட எனக்காக பேசுறதே இல்ல. தங்கவேலு, ஒரு நிமிஷம் இரு. என்னடா சத்தம்? கதவை தர. தேனு அம்மா வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துற. அதுக்கப்புறம் என்ன அடி கடி என்ன வேணாலும் பொண்ணு, நான் தாங்கிக்கிறேன். கொஞ்சம் இரு. தள்ளு 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 தள்ளு. கண்ணாடி எங்க போச்சுன்னு தெரியலையே. இதோ இருக்கு. தங்கவேலு, தங்கவேலு. அம்மா இதோ வந்துட்டமா. வாங்கம்மா. என்னடா உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு? உனக்கு தேன்மொழிக்கு ஏதாவது சண்டையா? சண்டையா? எங்களுக்குள்ள ஏமா சண்டை நடக்க போகுது? ஏன் தேனு நம்ம ரெண்டு பேரும் சண்டையா போட்டுக்கிட்டோம்? இல்லையே. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேன்மொழி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? யாரையோ அடிச்ச மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சே. ஓஹோ அதுவா? அம்மா லட்சுமியை பாராட்டான்னு சொன்னல, அந்த சமயத்துல அவளே அறியாம ரெண்டு கையும் வேகமா தட்டினாமா, அதான் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கு. இல்ல, யாரையோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுதான் நான் கதவையே தட்டினேன். அம்மா என்னமா சத்தம் சத்தம்னு பாராட்டினதுல ரெண்டு கையையும் வேகமா தட்டினா அந்த சத்தம் கேட்டிருக்கு உங்களுக்கு. கையில கட்டு போட்டிருக்கு, அப்புறம் எப்படி தட்டுனான்னு. கட்டுதாமா? என்னமா நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? பாராட்டும் போது அது நானும் கூட சேர்ந்து தட்டமா, அந்த சத்தம் உங்களுக்கு நல்லா வேகமா கேட்டிருக்கோம், அதான். ஆனா லட்சுமியை பத்தி இவ பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தா. போங்க. லட்சுமி கண்டுபிடிச்ச தங்கண்டா நம்ம தேன்மொழி. லட்சுமியோட பெருந்தன்மை யாருக்கும் வராது. லட்சுமி நல்லா இருக்கணும். வரேன். திரும்பவும் ஆரம்பிப்பாளா? வேணாத்தேனு. கேட்டீங்களா? அப்ப கூட அவதான் நல்லா இருக்கணுமா, அப்ப நானு விட மாட்டா போல இருக்கு. இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். பண்ணவா? பைரவா, எங்க பேச்ச மதிச்சு உங்க புருஷனை வேட்பாளரா நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. இந்த தேர்தல்ல இவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்புமா. ரொம்ப நன்றிங்க. வரேங்க.
என்கிட்ட தோக்க போறேன்னு தெரிஞ்சு எலெக்ஷன்ல நிக்க வந்தியோ? ஒரு தடவை தோத்துட்டா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இந்த தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். தோள்ல துண்டு போட்டவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. பாத்துக்கோங்க, வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. She is perfectly all right. ஆனா டாக்டர், மத்தவங்க மாதிரி அத்தையால நல்லா பேச முடியல. இப்பதானே அவங்க சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. 12 வருஷத்தை அப்சர்வ் பண்ண கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் ஹெவி ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க. லிக்விட் ஃபுட்டா கொடுங்க. சரிங்க டாக்டர், காலையில கூட ஜூஸ் தான் கொடுத்தேன். குட். அம்மா, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்க ரூம்ல போய் படுத்து தூங்குறீங்களா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைமா? எனக்கு தூக்கம் வரல. அத்தை, அவர் தான் சொல்றாருல்ல, நீங்க வாங்க அத்தை, வாங்க. தேன்மொழி கூட்டிட்டு போமா. அண்ணாமலை, இனிமே அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அது நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அவங்க கிட்ட நாங்க கரெக்டா தானே நடந்துக்கிறோம். அம்மாவா அவங்கள பாக்குறத விட ஒரு பேஷண்டா எப்படி பாத்துக்கணும்னு லக்ஷ்மி மேடம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். படுக்க வச்சுட்டேன் டாக்டர். மேடம், உங்களால தான் அம்மா குணமடைஞ்சிருக்காங்க. நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. சரி, எதிர்ச்சியா நீங்க தங்க மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. இத ஜென்ம பந்தம் நீங்க சொல்லுவீங்க, நாங்க இத ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அம்மாவோட உண்மையான மனநிலையை பத்தி நான் சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க யாரும் ஷாக் ஆக வேணாம். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களோட பிரெயின் இன்னும் நார்மலாலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அதிக சந்தோஷமோ இல்லை அதிக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த அவங்க கேட்குறப்போ மறுபடியும் சித்த பிரம்ம பிடிச்சி அவங்க கோமா ஸ்டேஜ் கூட போகலாம். இல்லை, பதறாதீங்க. அவங்க கோமாக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அதை நடக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் எல்லாரோடைய கையிலையும் தான் இருக்கு. சரி, இன்னைக்கு டாக்டர் சிங்கப்பூர் போகிறாரு. நான் அவரை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் சென்னைக்கு போகிறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு கால் பண்ணுங்க. அண்ணாமலை, எங்க குடும்பத்துக்காக நீ இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டியாப்பா. வாழ்நாள் முழுக்க உன்னை நான் மறக்க மாட்டேன்ப்பா.
கதிரு அப்பா இவங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுப்பா. சரிங்கப்பா. நான் வரேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி. லக்ஷ்மி மேடம், நீங்களும் அம்மாவை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர் போலாமா? ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். வரேன் சார். சரி. நன்றி வாங்க டாக்டர். வரேன். தங்கவேலு, அம்மா எப்படி இருக்காங்க பாப்பா? வாங்கப்பா. வா வெற்றி. டேய் அண்ணாமலை, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவளாயிடுவேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. வரேன்பா. போலாமா? போலாமா? போயிட்டு வரேன். சரி, கிளம்புறேன். அன்னைக்கு என்னவோ பெருசா சவால் விட்ட, எங்களுக்கு முன்னாடி குழந்தைய பேத்து காட்டுறேன்னு. இந்த ஜென்மத்துல நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கே இப்பவே லக்ஷ்மியை என் மனைவி ஆக்கிக்க போறேன். அவ கழுத்துல உண்மையிலேயே தாலியை கட்டி உன் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வருவேன். நாங்க 2 பேரும் தம்பதியரா வர்றத பாக்குறதுக்கு நீ ரெடி ஆயிரு. லக்ஷ்மி, நீ ரெடி ஆயிட்டியா? வா போலாம். எங்க போறோம்? வா சொல்றேன். எங்க போறோம்னு சொல்லுங்க. நேரா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரவுடி லக்ஷ்மி வீட்டுக்கு போறோம். ரவுடி லக்ஷ்மி வீட்டுக்கு எதுக்கு இப்போ? அங்க வந்தா உனக்கே தெரியும். இத்தனை மாசமா என் மனசுல வச்சிட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது. யார் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேனோ அது இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. வா போலாம். என்னப்பா செங்கல் சூளைக்குன்னு கிளம்பல? அப்பா பாக்குறீங்களா, நான் ரெடியா தான் இருக்கேன். கிளம்புறதுக்கு அண்ணி தான் வரல இன்னும். அம்மா
எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. 100 வருஷம் தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நீ வாழணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழணும். அப்பா, அண்ணனும் அண்ணியும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஏய், வெற்றி எதா இருந்தாலும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே ஆரம்பிப்பான். இன்னைக்கு சோளம் வரைக்கிறேன்னு சொன்னா அதான் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். ஓ, நாங்க போயிட்டு வரோம்மா. வராத. நாங்க போயிட்டு வராத. போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வரோம்ப்பா. சரி வரோம் சக்தி. சரிண்ணா. அப்பா, அண்ணன் சோளம் விதைக்க போறதா சொன்னீங்க. நான் செங்கல் சொல்லிக்க போறதுக்கு ரெடியா நிக்கிறேன். அவங்க 2 பேரும் கோவிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போறது நல்ல காரியம் தானே. வந்ததுக்கு அப்புறம் செங்கல் சூளைக்கு போயேன். இப்ப என்ன? சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும். உங்க குடும்பத்து மேலேயும் உங்க மேலேயும் நந்தினி ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கா. அதனால இப்பவே உங்க மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லிடுங்க. இப்பவே லக்ஷ்மியை என் மனைவி ஆக்கிக்க போறேன். அவ கழுத்துல உண்மையிலேயே தாலியை கட்டி உன் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வருவேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழணும். என்னங்க, என்னாச்சு? தெரியல, நின்னுடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு, செக் பண்ணி பாக்குறேன். போன் கொடுங்க. இந்தா. பாட்டு போலாம். நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை. என்ன ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? இப்பவே எம்எல்ஏ ஆயிட்டு தான் நினைப்பா. நீங்க பாருங்க, என்னால எலெக்ஷன்ல நிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் உங்களை நிக்க வச்சிருக்கேன். அது மனசுல இருக்கட்டும். இத பாருங்க,
பதவிக்கு வந்தோடனே பழச மட்டும் மறந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் கட்டின புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். பாரு, ரொம்ப பயந்த மாதிரிலாம் நடிக்காதீங்க. ரோட்டை பார்த்து ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க.